தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி சத்யபாமா அவர்கள். பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலே இருந்து வந்தவர் சகோதரி சத்யபாமா அவர்கள். படித்தவர், பண்பாளர். அது மட்டுமல்ல, அவங்களுடைய தகப்பனார், அவங்க கணவர் இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு விதமான மக்கள் நலப் பணிகளை செய்திருக்கிறார்கள். பாரம்பரியமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். இந்த மண்ணின் மைந்தர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியிலேயே இருப்பவர். இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலே ஏடிஎம்கே கூட்டணி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது. நிச்சயமாக இப்போ தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியாருடைய அலை வீசிக் கொண்டிருக்கிறது. தீயசக்தி திராவிட மாடல் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை. மக்கள் மிகப்பெரிய கோபத்திலே இருக்கிறார்கள். அதனுடைய வேகம் தாராபுரம் தொகுதியிலும் இருக்கிறது. பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இரட்டை இலை சின்னத்திலே சகோதரி சத்யபாமா அவர்கள் வெற்றி பெற இருக்கின்றார். ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய வாக்காளர் பெருங்குடி மக்கள் தாய்மார்கள், சகோதரிகள், நீங்க தான் இனி அடுத்த 5 ஆண்டுக்கு நம்மை யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய எஜமானர்கள். மக்களாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வாக்காளர்கள். இந்த வாக்காளர் பெருங்குடி மக்களுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். எதுக்காகன்னா, இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் அரசு. என்ன மாடல் அரசு? திராவிட மாடல்னா என்ன தெரியுமா? சாராய மாடல். திராவிட மாடல் என்ன மாடல்? உணவுத்துறையில ஊழல் பண்ணின நம்முடைய சக்கரபாணி மாடல். அதான் திராவிட மாடல். உணவுத்துறை ஊழல் மாடல் தான். உங்களை நாம் பெரிய அளவுல பாராட்டுறேன். என்ன தெரியுங்களா, அந்த காலத்துல, அதுவும் குறிப்பா இந்த நாடாளுமன்ற தொகுதி அந்த தேர்தல் நடந்த போதுங்க, இந்த பகுதியெல்லாம் நம்ம ஐபி அண்ணன், சக்கரபாணி அண்ணன், இந்த மாதிரி மிகப்பெரிய பண முதலைகளோட போட்டி போட்டுங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்கினாங்க. அது தோல்வி கிடையாது, ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி, நடராஜனுக்கு கிடைச்ச வெற்றி. 82,000 வாங்கினாங்க. அதே மாதிரிதான் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைக்கு இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில அவரை ஜெயிக்கவே முடியாது இல்லையா? ஐயா, நம்முடைய தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் சொன்னார். அதெல்லாம் விடியல் சேகர் பார்த்துக்குவாருங்க. விடிய ஆட்சிய வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலை விடியல் சேகருடைய வேலை. நிச்சயமாக 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச சக்கரபாணிய கடந்த முறை 27,000 ஓட்டு கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த முறை அதே 27,000 ஓட்டு வித்தியாசத்துல சக்கரபாணி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். இன்றைக்கு இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே முழுக்க முழுக்க கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை. இங்க ஒரு தம்பி பிஜேபியில வீடியோ போட்டே இருப்பாரு. எங்க இருக்கிறாரா? வந்திருக்கிறாரா அவரு? ஆமா, போயிங்க இந்த சவுக்கு சங்கர போய் ஹைதராபாத்ல இருந்து முடிச்சுட்டு வந்துட்டான். புரியுதுங்களா? யாராவது பேஸ்புக்ல எப்பேற்பட்ட இப்ப எங்களை பார்த்து பாசிச பாஜகங்கிறான். ரோடு சரியா போடல. இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில எல்லா இடத்துலயும் ரோடு போடுறாங்க. நீங்க நம்ம வாஜ்பாய் ஆட்சி மாதிரி அல்ல. வாஜ்பாய் ஆட்சியில தங்க நாற்கர சாலை திட்டம் இந்த பாரத நாடு முழுக்க போடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில கிராமப்புறத்து சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கப்பட்டது நம்முடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில். ஆனா இவங்க போடுறாங்க பாருங்க ரோடு. அப்படி ரோடு போட்டே ஒரு பக்கம் போறான், பின்னாடி நம்ம வீட்டம்மா வாசல கூட்டுனா அப்படியே அந்த ரோடு பேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதை யாராவது வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா உடனே அவன் மேல வழக்கு, உடனே அவன் மேல வழக்கு. ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை நிறைவேற்றணுமா, ஒரு பாலம் கட்டணுமா, நிதி பற்றாக்குறை. தமிழ்நாடு கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை கோடினா 11 லட்சம் கோடி ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்ப அட்டைதாரர் ஒருவருக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்காரனாக மாற்றி
மாற்றிய அரசு இந்த விடிய அரசு, திராவிட மாடல் அரசு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி முத்ரா வங்கி கடன் திட்டம் மூலமாக இந்த ஒட்டஞ்சத்திர பகுதியில் எல்லாமே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முத்ரா வங்கி கடன் பெற்று இந்த பகுதியிலே தொழில் முனைவோர்களாக நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கிறார். ஒரு நல்லாட்சி நடக்கணும்னா, மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா மத்தியிலையும் நல்லாட்சி நடக்கணும், மாநிலத்திலையும் நல்லாட்சி நடக்கணும். நம்ம எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருந்த போது மாநிலத்தில் எடப்பாடி ஆட்சி, மத்தியில் யாருடைய ஆட்சி? நரேந்திர மோடியுடைய ஆட்சி. அப்ப உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா நோய் வந்தது. எல்லாம் ஊரடங்கு உத்தரவு இல்லைங்களா? வெளியே போகக்கூடாது, வரக்கூடாது. யார் சோறு போடுவா? யார் இந்த கொரோனா நோயிலே இருந்து மக்களை காப்பாற்றுவார்கள்? இந்த மக்களுடைய உயிரை காப்பது யார்? நரேந்திர மோடி சொன்னார், யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது, எல்லா வீட்டுக்கும் உணவு தானியங்கள் இந்த கொரோனா இலவசமாக அன்னபூர்ணா திட்டத்தில் வழங்கியது மோடி அரசு. அதை செயல்படுத்தியது எடப்பாடி அரசு. கொரோனா காலத்துல மருந்து கண்டுபிடிக்க முடியல. இப்ப நேத்து மு.க. ஸ்டாலின் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். அவர் சிங்காநல்லூர் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி இருக்கு இல்லைங்களா, கோயம்புத்தூர்ல, அப்பெல்லாம் கொரோனால அந்த கொரோனா தடுப்பு அந்த சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டது. இவர் என்ன பண்ணாருன்னா, உண்மையிலேயே தலை சிறந்த நடிகர், போட்டோ ஷூட்டிங் நடத்துறவர் யாருன்னா நம்ம டோபா தலையன், நம்முடைய யாரு இவரு, மு.க. ஸ்டாலின் தான். என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த வரவேற்பறைய 4 சோபாவை போட்டு 4 கட்ல போட்டு இவர் அப்படியே விண்வெளி வீரர் மாதிரிங்க அந்த கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு, நான் வந்து கொரோனாவை கண்டு அஞ்சவில்லை, சாட்சிக்கு துர்காமாவை கூப்பிடுறாரு. என் மனைவி சொன்னாங்க, நீங்க எதுக்குங்க அந்த வார்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில கொரோனா நோயை விரட்டி அடித்தது யார் என்று சொன்னால், இந்த கொரோனா நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்து அந்த தடுப்பூசியை இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய 160 கோடி மக்களுக்கு இலவசமாக, நீங்க எல்லாம் தடுப்பூசி போட்டிருக்கீங்கல்ல, 2 டோஸ் போட்டிருக்கீங்கல்ல, முழுமையாக இலவசமாக தடுப்பூசியை நமக்கு போட்டு மரணத்திலே இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றியவன் நரேந்திர மோடி. உயிரை காப்பாத்தின கட்சியா, உயிரை காப்பாத்தின தலைமையா நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியினுடைய நல்ல திட்டங்களுக்கு இங்க எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எத்தனை நல்ல திட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. பெண்கள் அத்துணை பேருக்கும் இலவச அடுப்பு உஜ்வலா திட்டம் நாடு முழுக்க ஏறத்தாழ 6 கோடி குடும்பங்களுக்கு நம்முடைய நரேந்திர மோடியுடைய அரசு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் லெட்டர் எழுதுறாரு, உலகம் முழுக்க யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துல எல்லாம் பெட்ரோல் கிணறு மேலேயே குண்டை போடுறான், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் கிடைக்கல, பெட்ரோல் டீசல் விலை உயருது, மின்சாரம் இல்ல, இலங்கையில மக்கள் மின்சாரம் இல்லாம இருக்கான், பாகிஸ்தான்ல கொரோனா ஊரடங்கு மாதிரி ஊரடங்கு போட்டுட்டான். ஆனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் கப்பல் ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியினுடைய பெயரை சொன்ன உடனேயே நம்முடைய நாட்டிற்கு தேவையான சிலிண்டர் அர்ஜென்டினால இருந்து வருது. இதெல்லாம் கிராமத்துல தெரியாதுங்க. கிராமத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி நல்ல திட்டங்களுக்கு நிதி கேட்டா என்னங்கிறாங்கன்னா, நிதி இல்ல. ஆனா கருணாநிதிக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு, கருணாநிதிக்கு பேனா வைக்கிறதுக்கு, கடல்ல பேனா, அது பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்கு இல்லைங்களா? கருணாநிதிக்கு சிலை வைக்கிறதுக்கு நிதி இருக்குது, அவங்க குடும்பத்தாருக்கு விழா எடுத்துக்கிறதுக்கு நிதி இருக்குது. ஆனா ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நிதி இல்லை, பாலங்கள் கட்டுவதற்கு நிதி இல்லை. படிக்கின்ற மாணவர்களுக்கு அம்மா ஆட்சியில அத்தனை பேர்த்துக்கும் மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை அம்மா ஆட்சியில நடத்தினார், எடப்பாடி ஆட்சியில செஞ்சு காட்டினாரு இல்லைங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், பிரஷர் குக்கர் சின்னத்திலே தீய சக்தியாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிட மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைந்திட பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தமிழகத்தில் மீண்டும் நம்முடைய எடப்பாடியாருடைய ஆட்சி, வெற்றி சின்னம் இரட்டையிலுடைய ஆட்சி வரப்போகுது. உங்களுடைய பேராதரவோட நல்ல ஆசீர்வாதம். மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. மறந்துவிட வேண்டாம், இரட்டை இலை சின்னம் பாரம்பரியமான அற்புதமான ஒரு மக்கள். நம்முடைய இந்த உதகை மண்ணின் மைந்தர்கள், இந்த குன்னூர் மண்ணின் மைந்தர்கள், இந்த ஹட்டி இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் இங்க வந்த உடனே நாங்க விநாயகர் கோயில் பார்த்தோம். விநாயகர் அப்படின்னு சொன்னாலே வினை தீர்ப்பவர். விநாயகருக்கு இன்னொரு பேர் விக்னேஸ்வரர். விக்னம்னா கஷ்டங்களை நீக்குபவர். இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்திருக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு. இந்த ரொம்ப கஷ்டமான ஆட்சிய நீக்கிட்டு மீண்டும் நம்முடைய எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக எம்ஜிஆருடைய பக்தர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய உண்மை விசுவாசி நம்முடைய சாந்தி ராம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பேசினார். இவருக்கு விநாயகர் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இவருக்கு இன்னைக்கு நம்முடைய பாரத நாட்டு மட்டுமல்ல, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தம தலைவரா இருக்கிற பாரத பிரதமர் விஸ்வகுரு நரேந்திர மோடியினுடைய ஆட்சி பெற்ற சாந்தி ராம் அவர்கள். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கு. இந்த கூட்டணி உருவாக்குனது யார் தெரியுமா? இந்தியாவின் அரசியல் சாணக்கியர் ஐயா அமித்ஷா அவர்களும், 4 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இதெல்லாம் நம்ம தாய்மார்கள்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இங்க இந்த மலைகளின் அரசியாம், இந்த உதகமண்டலத்துல, இந்த ஊட்டியில, இந்த குன்னூர் பகுதியில ஜெயலலிதா அம்மா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம சமூகத்தை சார்ந்த இந்த பெண்களோட சேர்ந்து அவங்களும் இதே மாதிரி உடை அணிந்து இல்லையா, ஜெயலலிதா அம்மா அவ்வளவு அன்பு இந்த மக்கள் மேல வச்சிருந்தாங்க. அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி என்பது இன்னைக்கு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கு. இப்ப பாருங்க, உலகம் முழுக்க யுத்தம் நடந்துச்சு. எல்லா ஊர்லயும் பெட்ரோல் கிடைக்கிறது இல்ல, டீசல் கிடைக்கிறது இல்ல, சமையல் எரிவாயு கிடைக்கிறது இல்ல, மின்சாரம் இல்ல, எல்லாம் விலைவாசி உயர்வு. அப்ப நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா? எல்லா நாடுகளோடையும் நல்ல நட்பு வச்சிருக்காரு. அதனால அந்த கடல் வழியாதான் பெட்ரோல் வரணும். நமக்கு 2 நாடு சண்டை போட்டுக்குது. ஆனாலும் நம்முடைய பாரத நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு பெட்ரோல் அந்த வரக்கூடிய கப்பலுக்கு 2 நாடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம நாட்டுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இங்க நம்ம மக்களுக்கு பெட்ரோல் டீசல் கட்டுப்பாடு இல்லாம கிடைக்குது. மகளிர் உரிமை தொகை நாங்கள் கொடுக்கின்றோம், அதை அதிமுக தடுக்க நினைக்கிறது, பிஜேபி தடுக்க நினைக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? நீ கொடுத்திருந்தா இந்த மக்களை எப்படி ஏமாத்துறா பாருங்க. கொடுத்திருந்தா எவ்வளவு கொடுத்திருக்கணும்? அதுல 28,000 இல்லைங்களா? இந்த வரக்கூடிய இந்த 3,000 31,000, அது போக 5 கோடை காலம் வந்திருக்குது இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 5 கோடை காலம் வந்தா இப்ப 2,000 ரூபாய் கணக்கு போட்டுருக்காரு. 2 10,000 எவ்வளவு ஆச்சுங்க? 36,000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுக்கு